ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ கன்னியாகுமரி பற்றி தான் பார்க்க போகிறோம். இது கன்னியாகுமரி பீச்சு, முக்கடல் சங்கமிக்கும் இடம். இங்கே வந்து திருவள்ளுவர் சிலை இருக்குது, 133 அடி உயரத்தில் இருக்குது. வேறு விவேகானந்தர் மண்டபம், காந்தி மண்டபம், காமராஜர் நினைவு மண்டபம் எல்லாம் இங்கே இருக்குதுங்க. வேறு முக்கியமாக இங்கே ஒரு பகவதியம்மன் கோயில் இருக்குது. இந்த பகவதியம்மன் கோயில் வந்து ரொம்ப மிக சிறப்பான கோயில். அதனால தான் இது கன்னி அம்மன்கிறதுனால தான் கன்னியாகுமரி அப்படின்ட்டு இங்கே பேர் வந்திருக்கு. வேறு இங்கே ஒரு அழகான ஒரு கலங்கரை விளக்கம் இருக்குது. கன்னியாகுமரி ரொம்ப ஃபேமஸான இடம். தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போகிற இடம். இது ஒரு சிறப்பான ஒரு சுற்றுலாத்தலமாட்டு கருதப்படுகிறது. அதனால் கன்னியாகுமரியை சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நல்லா சுற்றி பார்த்துடுங்க. ஏப்ரல் மே கோடை லீவுகளில், கோடை விடுமுறை நாட்களில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் வந்து கடலில் வந்து நல்லா நீராடுறது, நல்லா குளிக்கிறது, நல்லா போட்டிங் போகிறது, இந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒரு மிக சிறப்பான சுற்றுலாத்தலமாக கருதப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.